தான் லீடர்ஷிப் தலைமை அந்த மாதிரி தாட் அதிகமாக இருந்து அதனால நிறைய லாஸ் பண்ணுறது உண்டு. யாருக்கும் அடிபணிஞ்சு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத தன்மை, அதுவே சனிக்கு பிடிக்காது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கருமாரி அம்மனுக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வலிமையாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடை எடுக்கிற மாதிரி இருக்கும். கருமை நிற கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்க நோய் நொடிகள் இதெல்லாமே அவமானங்கள் இதெல்லாமே மேலதிகாரிகளோட பிரச்சனை. இவங்க வந்து நடராஜர் வழிபாடுகளை எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். நடராஜருக்கு லட்சுமி பூஜை பண்ணணும். ஏன்னா பெருமாள் வந்து தனியாக அங்கே திருப்பதியில் இருக்கும்போது லட்சுமியுடன் சண்டை போட்டு வந்த பெருமாளாக தான் இருப்பார். அதனால நமக்கு அங்கே லட்சுமி பூஜை அவர் பண்ணாதான் மகாலட்சுமியுடன் இருக்க பெருமாள் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பார். புடைவைகள் தானம் கொடுக்குது, வஸ்திர தானம் அது பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதனால இவங்களுக்கு வந்து வஸ்திர தானம், உணவுகளில் கவனம், ஆன்மீக தொண்டாற்றல், அதாவது கோயிலில் போய் பணிவிட செய்வாங்க இல்லையா, கோயிலுக்கு வேண்டிய வேலைகளை இவங்க செஞ்சு கொடுத்தாலும் அந்த இதுலேயும் வந்து இவங்க மாறலாம். வணக்கம், நான் நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆன்மீக டாக்ஸ். எல்லாருடைய பரிகாரங்களும் அவங்க போக வேண்டிய கோயில்கள் இல்லை, இதுலேருந்து இதை தப்பிக்கணும்னா நம்மளுக்கு அது அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ், இப்போ எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்ளம்லேருந்து இந்த மெடிசனை போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ இந்த சனி பயிற்சிலேருந்து இவங்க இதை பண்ணால் தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் மேம். ஸோ முதல்ல மேஷராசி. மேசராசிக்காரங்களுக்கு என்னென்னா நம்மளுடைய விரைய சனி, அதனால நம்மளுக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து தான் லீடர்ஷிப் தலைமை அந்த மாதிரி தாட் அதிகமாக இருந்து அதனால நிறைய லாஸ் பண்ணுறது உண்டு. யாருக்கும் அடிபணிஞ்சு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத தன்மை, அதுவே சனிக்கு பிடிக்காது. எல்லார்கிட்ட பணிவாக போனால் தான் சனி வந்து ஒத்துக்குவார். அந்த தன்மை இருக்கிறதுனால இவங்களால அந்த இது இருக்காது. அதனால் கொஞ்சம் பணிவுகளை உருவாக்கக்கூடிய தன்மையாக மாறி ஒரு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வேண்டிய உணவுகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இது வந்து மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு டைரக்ட் காண்டாக்ட் கொடுத்து உணவுகள் அந்த மாதிரி கொடுக்கணும். அதே சமயம் வந்து நிறைய முருகர் கோயிலுக்கு, பழனி முருகருக்கு போயிட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிஷபராசி. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லும்போது சொல்லிட்டீங்க பணத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன மாதிரி இது பண்ணால் இன்னும் நிறைய பலன்கள் வந்து இந்த இதில் கிடைக்கும் அப்படின்றது. இவங்க வந்து கருமாரி அம்மன் வழிபாடுகள் வந்து சிறப்பாக இருக்கணும். இவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கருமாரி அம்மனுக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வலிமையாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அந்த வீட்டில் வந்து சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணி அதில் அந்த வருமானத்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ₹1 எடுத்து உங்கள் பீரோ லாக்கரில் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, உங்களுக்கு அந்த பணம் சார்ந்த விஷயத்தை எந்த லாக்கும் ஆகாது. இதெல்லாம் வெற்றி வந்து அந்த பணத்தை வந்து உங்களுக்கு ரெட்டிப்பானோன்னே அந்த ₹1 பணத்துடன் நீங்கள் வந்து என்னென்னா லாபத்தையும் சேர்த்து கடவுளுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ் 1-2 நெகட்டிவாக இருந்தாலும் அது தவிடுபொடி ஆக்கிவிடும். ஸோ அடுத்ததான் வந்து மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடை எடுக்கிற மாதிரி இருக்கணும். கருமை நிற கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கிருஷ்ணர் வழிபாடு வந்து எப்படின்னா, தாயுடன் இருக்க கிருஷ்ணன்னா குழந்தை பருவத்தில் வெண்ணெய் எடுத்துக்கொண்டு இருப்பார் இல்லையா, அந்த கிருஷ்ணர் வழிபாடு தான். நம்ம குழந்தை வெண்ணெய் பானையுடன் இருக்கிற கிருஷ்ணர் ஃபோட்டோவை எடுத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாலை, கிருஷ்ண கோயில் உள்ள கோச்சாலைக்கு போவது மிக சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடுகளை எடுத்துக்கொள், மந்திராலயம் ராகவேந்தர் வழிபாடு எடுப்பதும் மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது மிதுன ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களுடைய நெகட்டிவ் எதுவுமே வராத மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன தவறு இருந்தால் கூட அதை சரி பண்ணி அதை வந்து ரொம்ப உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் கொடுக்கும். அடுத்ததான் கடகராசி. கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா சமைச்சு அது ஒரு வயதான தம்பதிகளுக்கு வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போட்டால் உங்களுக்கு அது ரொம்ப பெரிய ரிலீஃப் கொடுக்கும். அது அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து உடனே சாமி கும்பிட்டுட்டு நல்ல சமையல் அவியல் ஏதாவது சைவ உணவு சமைச்சு ஒரு வயதான தம்பதிகளை கூப்பிட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி இந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அந்த கோயிலுடைய வைப்ரேஷனும் இந்த இதுவும் உங்களுடைய சனியினால் வரக்கூடிய தாக்கத்தை உங்களுக்கு குறைச்சதும். இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் பண்ணிடலாம்.
பண்ணிடுங்க. 2.5 வருஷம் வருது, வருஷத்தில் ஒரு தடவை பண்ணிடுங்க. பண்ணினீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் குறையும். அடுத்து வந்து சிம்ம ராசி அவங்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து அவங்க நோய் நொடிகள் இதெல்லாமே அவமானங்கள் இதெல்லாமே மேலதிகாரிகளோட பிரச்சனை இதெல்லாமே வரக்கூடியதாக இருக்கும். இவங்க வந்து நடராஜர் வழிபாடுகளை எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிள்ளையார்பட்டி கணபதி வழிபாடு எடுப்பதும் மிக சிறந்ததாக இருக்கும். இந்த பிள்ளையார்பட்டி கணபதி வந்து வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வர்றது மாதிரி எடுத்துக்கோங்க. நடராஜர் இது வந்து சிவன் கோயில் இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அவருடைய தரிசனம் வாங்குவது மிக சிறப்பாக, இல்லாட்ட விளக்கு கூட ஏற்றிக்கொள்ளலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அகிலாண்டேஸ்வரி வழிபாடாக நம்ம வந்து வீட்டில் வந்து பெண்களை மதிக்கும் இதாக மாற்றினாலும் இந்த சிம்ம ராசியோட நெகட்டிவ் போயிடும். பெண்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதிக்கும் தன்மையாக இருந்தால் சிம்ம ராசியில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாகவே மாற்றிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக கன்னிராசி. ஸோ கன்னிராசி, இந்த கன்னிராசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7ஆம் வீடாக வருவதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு உறவு ஈர்ப்புகளே இவங்களுக்கு வராது. தான் நாலேஜ் வந்து ரொம்ப கவனமாக என்னுடைய நாலேஜ் மாதிரி யாராச்சும் உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதீதமான புத்திசாலி நினைப்பில் தான் நிறைய விஷயங்கள் தவற விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து திருப்பதி பெருமாள் வழிபாடுகளை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். பெருமாளுக்கு காணிக்கை சேகரித்து வைத்தல், சனிக்கிழமை பெருமாளுக்காக பூஜை பண்ணுதல். ஏன்னா சனி வந்து அவரை ரொம்ப தாக்குது. அதனால் சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு நைவேத்தியம் படைச்சிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பாடு உட்கார்ந்தாலே உங்களுக்கு அந்த இது போயிடும். காக்காவுக்கு உணவு வைத்தல், காக்காவுக்கு காலையிலே நீர் ஆகாரமாக ரைஸ் வைக்கிறது, அந்த மாதிரி வச்சாலுமே உங்களுக்கு சரியாக இருக்கும். சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், உறவுல வந்து இது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்க ஏதாவது இப்போ தனியாக வேறு ஏதாவது பண்ணணுமா? ஆமாம், இது வந்து என்னென்னா லட்சுமி பூஜை பண்ணணும். ஏன்னா பெருமாள் வந்து தனியாக அங்கே திருப்பதியில் இருக்கும்போது லட்சுமியுடன் சண்டை போட்டு வந்த பெருமாளாக தான் இருப்பார். அதனால் நமக்கு அங்கே லட்சுமி பூஜை அவர் பண்ணாதான் மகாலட்சுமியுடன் இருக்க பெருமாள் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பார். அதனால் இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு இவங்க மகாலட்சுமி வழிபாடுடன் சேர்ந்து பண்ணும்போது நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, மறுநாள் வந்து நம்ம சனியுடைய பெருமாளுடைய வழிபாடு எடுத்திங்கன்னா இது கணவன் மனைவி அந்யூன்யத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததா வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இவங்க வந்து குபேர வழிபாடு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். குபேர வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சனீஸ்வரனுக்கு கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சனியுடைய இதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ப்ராப்ளம் நிறைய வர்றதுனால இந்த பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே குபேரன் தான். அதனால் இந்த குபேர வழிபாடு பண்ணிட்டு நம்ம சனி பகவான் வழிபாடு எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுத்துரு. ஏன்னா ஆபரணங்கள் விஷயத்தில் நிறைய ஆபரண உடைகள் விஷயத்தில் நிறைய இது இருக்குது. அப்படின்னால புடவைகள் தானம் கொடுக்குது, வஸ்திர தானம் அது பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்களுக்கு வந்து வஸ்திர தானம், உணவுகளில் கவனம் இதெல்லாம் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வந்து நோட் புக் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கறது, அடிக்கடி குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு தன் மார்பகத்திலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு அந்த குழந்தையுடைய வைப்ரேஷன் இவங்களுடைய ஃபுல் நெகட்டிவும் எடுத்துரும். அந்த மாதிரி இது பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா நல்லெண்ணெய் வைத்து சிலைகளுக்கு வந்து மொழுகுதுக்கு நல்லெண்ணெய் கொடுக்கணும். சிலைகளுக்கு நல்லெண்ணெய் மொழுகல் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தாய்க்கு ஆசீர்வாதம் வாங்குறது, உணவு தானம் பண்ணுதல், இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ரெக்டிஃபை ஆவாங்க. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னன்னா கோயில் குளம் போகிறாங்களே அவங்கள வந்து அவங்களுக்கு வேண்டிய உணவு பொட்டலங்கள் அமைச்சு கொடுக்குறது, இல்லாட்டா செருப்பு வாங்கி கொடுத்தல், இல்லாட்டா கொடை வாங்கி கொடுத்தல், அந்த மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அந்த நெகட்டிவ்லேருந்து மாறலாம். அதே மாதிரி ஆன்மீக தொண்டாற்றல், அதாவது கோயிலில் போய் பணிவிட செய்வாங்க இல்லையா, கோயிலுக்கு வேண்டிய வேலைகளை இவங்க செஞ்சு கொடுத்தாலும் அந்த இதுலேயும் வந்து இவங்க மாறலாம். அதனால் மற்றவங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய ஒரு கைட் பண்ணுறீங்கன்னா அந்த கைடு பண்ணுறதுல வர பணத்தை கோயிலுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அப்புறம் நிறைய வந்து மஞ்சள் தானம் கொடுக்கணும். மஞ்சள் தானம், மஞ்சள் பொருட்களை தானம் கொடுத்தல், இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய இந்த சந்தன அபிஷேகங்கள், இந்த மஞ்சள் அபிஷேகம், பூக்களால் அலங்காரங்கள், இதெல்லாம் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உருவாகுமா. மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அந்த முன்னோர்களுக்குள்ள வழிபாடுகளை எடுக்கணும். வழிபாடுகள் நம்ம இறந்து போனவங்களுடைய அமாவாசை வழிபாடுகள் இதெல்லாம்
எல்லாம் இவங்க சீராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால் அமாவாசை வழிபாடு, மற்றவங்களுக்கு வந்து வயதானவர்களுக்கு வந்து உதவி பண்ணுதல், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கை ஊனுதலுக்கு இந்த தடி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது மகர ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. அடுத்தது கும்பராசி. கும்பராசி வந்து என்னென்னா நிறைய வந்து இதாகிற மாதிரி வார்த்தைகளில் போய் அந்த மாதிரி வர்றதுனால இவங்க வந்து வாழ்த்துக்கள் பெறணும், எல்லார்ட்டையும் வாழ்த்துக்கள், நல்ல பேர் எடுக்கணும், இதெல்லாமே வாங்கணும். இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் போனீங்கன்னா ஒரு விசேஷம் நடக்குன்னா யார் பேசினா தப்பாக பேசினாலும் நெகட்டிவாக எடுக்காமல் அந்த இடத்துல நான் நல்ல விதமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி அந்த குடும்ப விசேஷங்களுக்கு போகிற இடத்தில் பக்கத்தில் ஏதாச்சும் கோயில்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் உங்கள் பேரில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த நெகட்டிவாக ஃபுல்லாக எடுத்துடும். ஆனால் முதல்ல விசேஷ வீடுகள் கூப்பிட்டு வந்தாங்கனாலே பக்கத்தில் எந்த கோயில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய அன்னதானங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ்ஸ்லாம் போகும். மீன்களுக்கு உணவு போடுதல் அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் பாத பூஜை, வயசானவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணணுமா. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்கள் வந்து வயதானவர்களுக்கு இந்த கொடை இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, கோயிலில் உற்சவருக்கு கொடை வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணினாங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஓரளவு நல்லா இருக்கும். அவங்க பாதத்தை வந்து மீனை வச்சு கடிக்க வைப்பாங்க இல்லையா, அழுக்கு அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த கர்மாவை ஃபுல்லாக அந்த அழுக்கை ஃபுல்லாக மீன் எப்படி எடுக்குதோ அதே போல் உங்களுக்கு கர்மாவை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த கால் பாதத்தையும் தலையில் மசாஜிங்கிற மாதிரி ஒரு இதுவும் எடுத்துகிட்டு வரும்போது சனிக்கிழமை நீராடிடணும். இவங்க வந்து சனிக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு அப்புறமா சாமிக்கு வேண்டிட்டு ஈவினிங் போல் சனீஸ்வரன் பகவானுக்கு போய் விளக்கேற்றிட்டு வரும்போது இந்த நெகட்டிவ் ஃபுல்லாக அவங்கள விட்டு போயிடுமா.